அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய பொழுது நலவாகட்டும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்மளுக்கு வந்தாலே எது ஞாபகத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக இந்த சூரா கஹ்ஃப் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும். இது குர்ஆனில் 18வது அத்தியாயமாக இருக்குது. இது எப்போலேருந்து ஓதலாம்னா வியாழக்கிழமை மகரிபிலேருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரை கண்டிப்பாக நம்ம ஓதலாம். யார் இதை வெள்ளிக்கிழமை ஓதுறாங்களோ அவங்களுக்கு இந்த வெள்ளி முதல் அடுத்த வெள்ளி வரை கண்டிப்பாக அதோடைய நூறு ஒளி கிடைக்கும். நிறைய குழப்பத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான். அது மாதிரி நிறைய சலவாத்துகள் நிறைய ஓதுங்க. இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, உங்களுடைய சலவாத்துக்குன்னு எப்படின்னா நீங்கள் உட்காந்து தனியாக தொழுகையில் மட்டும்தான் நீங்கள் சலவாத்து ஓதணும்னு இல்லை. நீங்கள் ஒரு வாகனத்தில் ஒரு காரில் போகையிலையாக இருக்கட்டும், நீங்கள் சமைக்கையிலையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு தனிமையில் உட்காந்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, நிறைய சலவாத்துகளை ஓதுங்க. ஸோ சலவாத்து ஓதுவதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் நீங்கும். அதை நீங்கள் கண்கூட கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டைகள், ஒரே குழப்பங்கள், ஒரே பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், குர்ஆனை எடுத்து அதிகமாக டெய்லி அந்த குர்ஆனை டச்சில் இருந்துக்கிறங்க, தொழுகையில் இருந்துக்கிறங்க. அப்படி நம்ம இருக்கிறது மூலமாக நீங்கள் அல்லாஹ் தஆலா வீட்டுக்கு வானவர்களை இறக்கி வைப்பான். வானவர்கள் இறங்கி வந்தாலே நம்மளுக்கு என்னவாகும், கண்டிப்பாக அமைதியின் சூழல் வீட்டில் கண்டிப்பாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க்கை அல்லாஹ் தருவான். இந்த ரிஸ்க்குன்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன, அது பணத்தை மட்டும் கிடையாது, ஓரியன்ட் மட்டும் கிடையாது. ஏன்னா 1 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு அந்த நிம்மதி இல்லாமல் கூட இருக்கலாம். அதே 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு அதே பரக்கத்தை, அந்த 1 லட்சத்தில் உள்ள பரக்கத்தை கண்டிப்பாக அந்த 10,000 சம்பாதிக்கிறதுல அந்த நிம்மதியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது மாதிரி உங்கள் நண்பர்களை நீங்கள் சூஸ் பண்ணையில் உங்களோட சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா அப்பப்போ கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உங்களுக்கு நினைவு கூறுபவர்களாக இருக்கணும். அதாவது இது செஞ்சால் ஹராம், இது செஞ்சால் உன் வாழ்க்கையில் முன்னேறுவ, சலவாத்து ஓது, நீ தொழுகாமல் இருக்க தொழுகு, அந்த மாதிரி யார் உன்னை ஒரு ரீல்ஸ் அனுப்புகிறதா இருக்கட்டும், உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறதா இருக்கட்டும், நம்ம ஒரு ஃபோன் பேசியில் கூட அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகமும் அந்த மறுமை நாளுடைய பயத்தை தரக்கூடிய நண்பர்களை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்கியமே இருக்குது. அது மாதிரி நம்ம மட்டும் நல்லா வாழ்கிறதுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை போல இருந்தால் தான் நம்ம அது மாதிரி வாழ்வோம். இல்லாட்டா நம்மளுக்கு தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத குழப்பங்கள் நம்மளுக்கு நேரிடும். ஓகே, இப்போ நம்ம சொல்கிறதன் மூலமாக ஒரு ஆள் பயனடைஞ்சால் கூட அதற்கான நன்மைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது நீங்கள் எனக்கு மோட்டிவேஷன் தர மாதிரி தான். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.